Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான அஸ்த்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். அடுத்தடுத்து உயர் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசரு, போலீஸ் ஆபீசர்னு அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. இவங்களெல்லாம் கொலை பண்றது யாரு என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவரு குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை காட்டுறாங்க. இவரோட வீடு தனியா தான் இருக்கு போல. கூடிய சீக்கிரத்துல இவர் ரிட்டையர் ஆக போறாரு. இவரோட பையனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பையன் வேற ஊர்ல இருக்கான். வீடியோ கால்ல தான் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. டே, உனக்காக இந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், நீ பாக்குறதுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. எத்தனை வாட்டிப்பா சொல்றது, எனக்கு கல்யாணத்துல இப்ப விருப்பம் இல்லப்பா, கொஞ்ச காலம் போகட்டும் அப்படின்ற மாதிரி பையன் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் போயிருது. என்ன கரண்ட் போயிருச்சு, சரி டார்ச் லைட்டை யூஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கதவை யாரோ தட்டிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் திறக்கலான்னு போறதுக்குள்ள கதவை உடைச்சிட்டு ஆளுங்க வந்துடுறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. இவரை தடுத்து சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க பயங்கரமா இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பாட்டில உடைக்கிறாங்க. அந்த ஷார்ப்பான பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இவரோட வயிற்றுல திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்காங்க. இவர் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா கொடூரமா இந்த இடத்துல இவரோட கதையை முடிக்கிறாங்க. ரத்தம்லாம் சொட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்தம் மூலியமா அம்பு வில்லெல்லாம் வரைகிறாங்க. இததான் அஸ்திரான்னு சொல்லுவாங்க போல. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு ஸ்டேஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டேஷன்ல முக்கியமான இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இறந்து போனார்ல, அதே மாதிரிதான் இவரும் இறந்து போயிருக்காரு. ஸ்டேஷன்ல ஆளுங்க இருக்கும் போதே ஒரு கேங் வந்திருக்கும். அந்த கேங் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கோம். இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன அடுத்தடுத்து 2 கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மகேஷ் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. மேல் இடத்துல இருந்து பிரஷர் வருது. இவரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மீடியாட்கள் வேற பத்ததுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. சார், குற்றவாளியை எப்ப பிடிப்பீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இவருமே அடிபட்டிருக்க போலீஸுங்களை பாக்குறதுக்காக வராரு. அவங்க கிட்ட பேசுறது மூலியமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி நினைக்கிறாரு. எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க, யாரோட அடையாளமோ தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மகேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. மகேஷை பொறுத்த வரைக்கும் டேவிட் அப்படின்ற ஒரு சீனியருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாரு. எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரிலாம் டேவிட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி மகேஷ் கிட்ட இவரும் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் மினிஸ்டர் வரைக்கும் வந்துருது. மினிஸ்டர் ஆளுங்கட்சி மினிஸ்டரா இருப்பாரு. என்ன சார் உங்க ஆட்சியில இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சரமாரியா மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவர் சமாளிச்சுட்டு மீட்டிங்க்கு வந்துடுறாரு. நியூஸ் பேப்பர் முழுக்க இதை பத்தி தான் வந்திருக்கு. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரா இங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கு படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மகேஷால கண்டுபிடிக்க முடியல, அதை பத்தி இந்த மினிஸ்டருக்கு தெரியுது. வேற யார்கிட்டயாவது இந்த கேஸை ஒப்பட, அவன் சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் டேவிட் கிட்ட சொல்லிட்டாரு. இதனால டேவிடும் வேற ஒரு நல்ல ஆபீசரை பார்த்து ஒப்படைக்கிறேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த ஆபீசரா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. அவர் பேரு ஜாய் மேத்யூ அப்படின்றது. இப்போ ஒரு ஏழை குடும்பத்தை காட்டுறாங்க. இந்த குடும்பத்துல இருக்க பையனை ஒருத்தன் சாவடிச்சிருப்பான். ஆனா அவன் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி கொண்டு வந்துருவான். அவன் பவர் மூலியமா கொண்டு வந்துடலான்னு பார்ப்பான். ஆனா கோர்ட்டுக்கு இவங்க இழுத்துறாங்க. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி ஜாய் மேத்யூ இருக்கார்ல, நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. பிபி கிட்ட சொல்லியிருப்பாரு. பிபி அது மூலியமா இவனுக்கு தண்டனை வாங்கி தர மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜாய் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்ப தப்பிக்கலாம் நினைச்சவனுக்கு தண்டனை கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஜாய் மேத்யூக்கு நன்றிலாம் சொல்றாங்க. இப்ப ஜாய் மேத்யூக்கு அந்த கேஸ் வந்துருது இல்ல, அந்த கேஸ்ல டேவிட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டேவிட அடுத்தடுத்து 2 கொலைகள் கொடூரமா நடந்திருக்கு. மீடியாட்கள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ தான் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே மகேஷ் கொஞ்சம் விசாரிச்சு டீடைல்லாம் வச்சிருக்காருல, மகேஷ் இவர்கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. மகேஷை விட ஹீரோ ஜூனியரா இருப்பாரு. என்ன நம்ம கிட்ட இருந்து வாங்கி அவனுக்கு தராங்கன்ற மாதிரி லைட்டா அவருக்கு கோவம் வருது. மகேஷோட ஃபைல்லாம் இவர் படிச்சு பார்த்திருப்பாரு. பிரோஜனமா எதுவுமே இல்லைன்றது ஹீரோக்கு தெரிய வருது. என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அசிஸ்டன்ட், இங்க மாவோயிஸ்ட் நடமாட்டம்லாம் அதிகமா இருக்கும் சார், அவங்க ஒரு வேலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஸ்டார்டிங்ல இருந்து விசாரணை ஆரம்பிப்போன்ற மாதிரி ஹீரோவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தரை சாவடிச்சாங்கல்ல,
அந்த ஸ்டேஷன்ல இருக்க மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. சார் ஒரு குரூப்பே வந்தது சார், ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்க, அவங்க கையில நிறைய பாட்டில்லாம் வச்சிருந்தாங்க, அதை வச்சுதான் தாக்கிட்டு இருந்தாங்க, எங்க எல்லாரையும் அடிச்சு மயக்கமாக்கிட்டு அவரை சாவடிக்கிறதுக்காக போயிட்டாங்க சார், அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அஸ்திரம் சிம்பிளும் வரைஞ்சிட்டு போனாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 2 ஸ்பாட்லயும் ஒரே மாதிரி அஸ்திரம் சிம்பிள் வரைஞ்சிருப்பாங்க, 2 ஸ்பாட்லயும் ஒரே ஆளுங்க தான் வேலையை காமிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இப்ப ஊருக்குள்ள வந்துடுறாங்க, டீ கடையில டீ சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொருத்தர்கிட்டயே இவங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்க 2 பேர் இவரையே கவனிக்கிற மாதிரி தோணுது. என்ன நம்மளையே கவனிக்கிறாங்கன்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாரு. மேற்கொண்டு விசாரணைக்காக ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசுறாரு. அதாவது 2 பேருக்குமே குடும்பம்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் கூடிய ரேவதின்ற ஒரு போலீஸ் ஆபீசரும் விசாரிக்கிறாங்க. டேவிட் தான் இந்த லேடியும் கூட வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் ஹீரோ இந்த லேடியும் கூட வச்சிருக்காரு. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசரோட பையன் கிட்ட பேசி பாக்குறாங்க. எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறதா வீடியோ கால்ல பேசினாரு, திடீர்னு பார்த்தா காலு கட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றாரு. ஸ்டேஷன்ல வச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் கொல்லப்பட்டார் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் கிட்ட பேசி பாக்குறாரு. அவருக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருக்கு பெருசா எதிரிங்கன்னு சொல்ற மாதிரி யாருமே கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்திலாம் டேவிட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டேவிட் இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. மகேஷ் பிரோஜனமா எதுவுமே கண்டுபிடிக்கலன்றதுக்காக தான் கேஸ் இவர் கைக்கு மாறி இருக்கும். ஏறக்குறைய மகேஷ் கண்டுபிடிச்ச அளவுக்கு தான் நீயும் கண்டுபிடிச்சிருக்க. இந்த ஆங்கிள் விசாரணை பண்ணாத, வேற ஆங்கிள் கொஞ்சம் விசாரணை பண்ணு, சீக்கிரமா குற்றவாளிகளை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மகேஷ கூட வச்சுக்கிட்டே தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பகுதி இருக்கும், பெரும்பாலும் காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பகுதியில இருப்பாங்க. தேன் எடுக்கிறது தான் இவங்களோட மெயினான வேலையா இருக்கும். ஒரு பொண்ணு வந்து தேன்மொழின்னு ஒருத்தவங்களை கூப்பிடுறா, அவங்களுக்கு காதுல கேட்காம இருக்கு. எவ்வளவு நேரம் கூப்பிடுறது, வா கிளம்பலான்ற மாதிரி சொல்றா. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களோட இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க மொத்தமே ஒரு 20-30 வீடு மட்டும் தான் இருக்கு. தேன் எடுக்கிறது தான் இவங்களோட வேலைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப தேனெல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு தமிழாலும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த தமிழாளுக்கு தேன்மொழி மேல ஒரு கண்ணு இருக்கு போல. தேன்மொழி குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் குறுகுறுன்னு இவர் பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க காட்டு பகுதியில மாவோயிஸ்ட் கேங் இருக்கும், அவங்க கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா டேவிட் நினைக்கிறாரு. அந்த கேங்கை லாக் பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இவரோட சப்போர்ட்டுக்காக ஒரு டீமை சேர்த்துக்கிறாரு. இப்ப காட்டு பகுதியில அந்த மாவோயிஸ்ட அமுக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. போலீஸுங்க வரது அவங்களுக்குமே தெரியுது இல்ல, அவங்க ஒரு இடத்துல வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் தடுத்து சண்டை போடுறாங்க. ஹீரோ எல்லார்கிட்டயும் மாற்ற நிலைமை வருது, அதை மீறியும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸுங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க நிறைய பேரை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. உங்க கேங்க சேர்ந்தவங்க தான் இதை பண்ணீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு அடிச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. சார் இவங்க பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப டேவிட் கிட்ட இருந்து கால் வருது, என்னாச்சுன்ற மாதிரி டேவிட் கேக்குறாரு. சார் இவங்க பண்ண மாதிரிலாம் தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. யோ இப்ப நமக்கு டைம்லாம் கிடையாது, நம்ம எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும், இவங்கள வச்சே எப்படியாவது கேஸை முடிக்கிற வழியை பாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுல ஹீரோக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஹீரோ ஏற்கனவே ஊருக்குள்ள விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, இப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க கிட்ட விசாரணை பண்ணலாம் நினைக்கிறாரு. அந்த டீமுக்கு 8 மாதிரி ஒருத்தர் இருப்பார் போல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. புதுசா யாராவது இந்த இடத்துல நடமானதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் யாரும் இல்ல சார், நம்ம ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஹீரோ ஏற்கனவே 2 பேர் டீ குடிச்சுக்கிட்டே இவரை நோட்டம் விட்டதை பார்த்தாரு பாத்தீங்களா, அவங்க 2 பேருமே இந்த கேங்க சேர்ந்தவங்க போல. இப்ப தேனெல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் யாருன்ற மாதிரி இந்த பெரியவர்கிட்ட கேட்கிறாரு. சார் நம்ம ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிறாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஹீரோ கூடிய ரேவதின்னு ஒருத்தவங்களாம் விசாரிக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப அவங்க அசிஸ்டன்ட் கூட ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. லாங்ல இருந்து யாரோ ஜீப்பை ஷூட் பண்றாங்க போல. நல்ல வேலையே இவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்படி ஷூட் பண்ணதுல இவங்களோட ஜீப் டயர் பஞ்சர் ஆயிரும். இவங்க இருக்காங்கல்ல, கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. இது போலீஸுங்க மேல அட்டாக் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு பேக்கப் டீம் அனுப்பலான்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு. எல்லா போலீஸுங்களையும் கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லணும், ஏன்னா அந்த கேங்கோட டார்கெட் போலீஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே எச்சரிக்கைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் மகேஷ்ன்ற ஆபீசர் தனியா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அதாவது குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவர் மட்டும் தனியா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அவர் சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வேகமா கால் பண்றாரு. சார் ஏற்கனவே ரேவதி மேடமா ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, உங்களுக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பத்திலாம் கவலைப்படாதன்னு கோவமா சொல்றாரு. கேஸ புடுங்கி தந்ததுனால தான் இப்படி கோவமா பேசுறாரு போல.
இவர் சரக்கச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. வேகமா இவர் கன் எடுத்துக்கிறாரு. கதவு கிட்ட வந்து கதவை திறக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த கேங்கு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. வந்த கேங் இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேரை எப்படி அடிச்சாங்கன்றதை இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சுட்டு மாஸ்கை ஓபன் பண்றாங்க. நமக்கு தேன்மொழின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் கேங்கோட வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த மகேஷ் இறந்து போயிருக்காரு. இந்த இடத்துலயும் அஸ்திரம் சிம்பிள் வரைஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி 3 கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப நியூஸ்ல எல்லாம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த மினிஸ்டரும் பாக்குறாருல, பயங்கரமா கோவப்படுறாரு. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதிர்கட்சிக்கு இதெல்லாம் லட்டு மாதிரியான விஷயம் இல்ல, என்னதான் ஆட்சியை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மினிஸ்டர் டேவிட கூப்பிட்டு பேசுறாரு. 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் உங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறமா கொலை நடக்குமா இல்லனா நிறுத்திடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப டேவிடும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. கண்டிப்பா இது அந்த மாவோயிஸ்ட் டீம் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பேரை தானே பிடிச்சிருக்க, மீதி கொஞ்சம் பேரையும் புடி, எல்லாரையும் அடிச்சு விசாரி, உண்மை தன்னால வெளியே வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோக்கு வேற யாரோ தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஆனா சீனியர் சொல்றதை கேட்கணும்ல, அதனால மாவோயிஸ்ட் கூட லிங்க்ல இருக்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அடிச்சு பயங்கரமா விசாரிக்கிறாங்க. சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டேவிட இவங்க எல்லாம் பாக்குறதுக்காக வராரு. இவங்க எல்லாருமே பார்க்கவே அப்ராணி மாதிரி இருக்காங்க. யோ, இவங்க கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறியான்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. சார், நீங்க தானே சார் லாக் பண்ணி விசாரிக்க சொன்னீங்க, அதனால தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட போக்குல இந்த கேஸை விசாரிக்க விட்டாலே நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன் சார், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால டேவிட் இருக்கார்ல, இன்னும் 3 நாள் உனக்கு டைம், குற்றவாளியை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. கிரைம் ஸ்பாட்ல எடுத்த போட்டோவெல்லாம் பாக்குறாங்க. பாட்டில வச்சு தானே கொலை பண்ணிருக்காங்க. அங்க சிந்தி இருக்க ரத்தத்துக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய எறும்பு இருக்கு. இது மூலியமா ஹீரோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. ரத்தம் கூட தேனும் கலந்துருக்கு, அதனால தான் எறும்பெல்லாம் பக்கத்துல போயிருக்கு. தேனை யார் எடுப்பா? அந்த காட்டுவாசி மக்கள் தான் எடுப்பாங்க. சோ அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்த யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முத டீ கடைக்கு பக்கத்துல இருந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தான்ல, அப்ப 2 பேர் நம்மளையே தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதே 2 பேர் அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்தது. அவங்க கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாரையும் விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த கேங்ல ஒரு தமிழ் ஆளுக்கு தேன்மொழி மேல ஒரு கண் இருக்குன்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா? திடீர்னு அவர் குடிசையெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்து வெல்றாரு. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. அப்பதான் தேன்மொழி குடிசையை விட்டு வெளியே வராங்க. இவன் என்கிட்ட எல்லை மீறி நடக்க ட்ரை பண்ணா, அதனால தான் அடிச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏண்டா, நம்ம கூட்டத்துல இருக்க பொண்ணுகிட்டே எல்லை மீறி நடப்பியான்ற மாதிரி மத்தவங்க இவரை போட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் போலீஸுங்கெல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இந்த கேங்கை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேங் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் டீமும் வரதுக்குள்ள அந்த கேங்ல கொலை பண்றவங்க மட்டும் தப்பிச்சு போயிடுறாங்க. எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சு தேடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தர் கூட இந்த இடத்துல இல்ல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் இவரோட கையை பிடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இந்த கேங்கை சேர்ந்தவங்க எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. இவங்களுமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதியில நடந்துட்டு இருக்காங்க. இப்ப இருட்டுற மாதிரி இருக்கு. இவங்களுமே சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க. படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்துட்டு இருக்காங்க. இப்ப தேன்மொழி யோசிச்சு பாக்குற மாதிரி பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. இந்த டீமுக்கு 8 மாதிரி ஒரு பெரியவரை காமிச்சாங்கல்ல, அவர் அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு கார் மக்கர் பண்ணிருது போல. நீ கார்க்குள்ளரு, நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு போலீஸ் ஜீப்பு வருது. போலீஸ் ஜீப்பு வரதை இவங்களுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஜீப்ல 2 பேர் வராங்க. ரெண்டாவது ஸ்டேஷன்ல வச்சு கொல்லப்பட்டவர் வராரு. அதே மாதிரி மகேஷ் வராரு. இவங்க 2 பேர் மட்டும் தான் ஜீப்ல இருக்காங்களான்னு பார்த்தா வேற ஒருத்தங்க இந்த இடத்துல இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணான தேன்மொழி இருக்காங்க. தேன்மொழி கிட்ட ஏற்கனவே தப்பா நடந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப தேன்மொழியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரெண்டாவதா இறந்து போனவர் நான் இன்னொரு வாட்டி ஒன்னா இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. சீக்கிரமா முடின்ற மாதிரிலாம் மகேஷ் சொல்றாரு. இப்ப அவருமே ஒன்னா இருந்து முடிச்சிடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கறாரு. இங்க இருந்து தூக்கி போட்டுடலாம், நிறைய மிருகம் இருக்கும்ல, ஏதாவது சாப்பிட்றோம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி தூக்குறாங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி மேல இருந்து தூக்கி போட்டுட்டு கிளம்புறாங்க. என்ன தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு ஒரு டவுட் வருது. செக் பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணை தான் தூக்கி போட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களும் எழுப்பி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. இது எல்லாம் தேன்மொழிக்கு தோணுதுல, சட்டுன்னு இவங்க எந்திரிச்சு கன்னெல்லாம் வச்சு ஷூட் பண்ற மாதிரி பண்றாங்க. ரிலாக்ஸ் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, டேவிட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கொலையெல்லாம் பண்றது ஆண்கள் மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணும் அந்த கேங்ல இருக்கா போல. ஏன்னா பெரிய பெரிய முடியெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்த டேவிட் எதையோ யோசிக்கிறாரு.
இப்ப இந்த கேங் இருக்காங்கல்ல, வேற ஒரு காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஒருத்தர் தேன்மொழியை பார்த்து சிரிக்கிறாரு. தேன்மொழிக்கும் பிடிச்சிருக்கு போல, லைட்டா சிரிக்கிறாங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க கூடாது, அடுத்தடுத்த பகுதிக்கு போலான்னு முடிவு பண்ணி இவங்களுமே அடுத்தடுத்த பகுதிக்கு டிராவல் பண்றாங்க. இப்படி இவங்க ஒரு பகுதியில இருக்காங்கல்ல, திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு ஆர்மி ஆபீசர்ஸ் மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்க கிட்ட பெரிய பெரிய கன் எல்லாம் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு இந்த டீமை சேர்ந்தவங்கள ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த டீமை சேர்ந்தவங்கள பதிலுக்கு ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஷூட் பண்ணா வேலைக்கு ஆகாது, தப்பிச்சு தான் ஓடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பிச்சு ஓடுறதுக்குலாம் முடிவு பண்றாங்க. அதுல இந்த டீமை சேர்ந்த நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. இன்னும் சில பேர் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா தேன்மொழி கூடிய ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. காட்டு பகுதியில கன் ஷாட் சவுண்ட் எல்லாம் கேட்டது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு டேவிட் கிட்ட இருந்து கால் வருது. நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அந்த கேங்க சேர்ந்தவங்கள புடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கேங்ல எல்லாரையும் பிடிக்கல, ஒரே ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கேன். அவங்களோட அடுத்த டார்கெட்டே நான் தான். இந்த பொண்ணை வச்சே எப்படி அவங்க எல்லாரையும் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ டீம் எல்லாம் கூட்டிட்டு வேகமா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ கூட சேர்ந்து ரேவதின்னு ஒரு லேடி ஆபீசரா விசாரிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க டேவிடோட கீப்பா இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல டேவிட் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கேங் எங்க ஒளிஞ்சிருக்காங்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. சொல்ல முடியாதுன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவங்க வருவாங்கல்ல, தப்பா நடந்துக்கிறேன்னு தப்பா நடந்துக்க போறாரு. அப்போன்னு பார்த்தா அந்த கேங்கை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேங்ல இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இங்க இருக்க டேவிடையும் ரேவதியும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு அடி வாங்கி கூட டேவிட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த தேன்மொழியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இங்க என்ன நடந்தது அப்படின்றது உன்னால மறந்துருக்க முடியாது, ரொம்ப சந்தோஷமா நான் அன்னைக்கு இருந்தேன்ற மாதிரிலாம் இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல தான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேன்மொழி இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கூல் படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்சு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருது. இந்த பொண்ணுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுத்துறாரு. இவர் ரேவதின்னு ஒருத்தவங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்காருல்ல, அந்த ரேவதி கிட்ட இந்த பொண்ணோட போட்டோவெல்லாம் காட்டுறாரு. இவளை பார்க்க எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, எப்படியாவது இவளை அடையணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இவ பார்க்க தேன் மாதிரி சூப்பரா இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்பவுமே காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோரிக்கை சம்பந்தமா பேசுறதுக்காக இவர் டீமோட அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்ற மாதிரி நல்லவர் மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த காட்டுவாசி இனத்துக்கு ஒரு ஹெட் இருக்காருல்ல, அந்த ஹெட்டோட பொண்ணாதான் இந்த தேன்மொழி இருப்பாங்க. தேன்மொழிக்கு பரிச்ச மார்க் வந்திருக்கு போல, அதெல்லாம் அப்பா கிட்ட சந்தோஷமா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போலீஸ்மே பக்கத்துல வந்து பேசுறாரு. நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கன்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. அந்த பொண்ணுமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இது விஷயமா பேசுறதுக்காக என்னோட வீட்டுக்கு வாங்க, உங்க பொண்ணு படிச்சவல்ல, உங்க பொண்ணையும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஊர் தலைவர் இருக்கார்ல, சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துருப்பாரு. ஸ்டார்டிங் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இல்லீகல் வேலை எல்லாம் பண்ண விடுறதுக்கு நிறைய காசு கிடைக்கும். அந்த காசை இவங்க கூடயும் ஷேர் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் அந்த அப்பாவும் பொண்ணும் வந்திருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு மேல இவர் வச்சிருக்க ஆசையை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேசுறதுக்காக உட்காந்துட்டு இருக்கா. இவர் செம்ம குடிபோதையில இந்த பொண்ணு நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர் குடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணு போக பாக்குறா. நில்லு, எங்க போற அப்படின்ற மாதிரி இவருமே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டாரு. வெளியே தான் அப்பா இருக்காரு. இந்த பொண்ணு சத்தம் போடுறதுக்கு ட்ரை பண்றா. அதுக்குள்ள இவர் இருக்காருல, மயக்கமாக்கி இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்காரு. அப்பாக்கு இதெல்லாம் தெரியல. போன பொண்ணு எதனால இன்னும் வரலன்னு யோசிக்கிறாரு. இந்த டைம் ஆளுங்க மாத்தி மாத்தி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க ஒரு 3-4 ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் மாத்தி மாத்தி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து இந்த பொண்ணோட பாடியை கொண்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த பொண்ணோட அப்பா பாத்துறாரு. என் பொண்ணை என்னடா பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இவங்க கன்னை வச்சு அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. மயக்கத்துல இருக்க இந்த பொண்ணு இதை பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணை டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி எட்டு சொல்றாரு. டிஸ்போஸ் பண்றதுக்காக கொண்டு போயிருப்பாங்க. இதை ஏற்கனவே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த நாள் நைட்டு டேவிட மாவோயிஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க, பதிலுக்கு டீமை சேர்ந்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்கு. அது உண்மையான்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. ஆமான்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, அது உண்மை இல்ல, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருமே இந்த இடத்துல திருன்னு முழிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் அந்த கேங்க அடிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப சேர்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு எதையோ கொண்டு வராங்க. இவங்க மேல ஊத்துறாங்க. ஐயோ, கிருஷ்ணால் ஊத்தி எரிக்க போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் மேலேயே அவங்க தேனை தான் ஊத்திட்டு இருக்காங்க. என்ன இவ தேனை ஊத்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. என்ன தேன் மாதிரி இருக்குன்னு தானே சொன்னேன், இப்ப தேன் தான் உன் மேல ஊத்தி இருக்கேன், உன் கதையை கொடூரமா முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
கன்னை வச்சு ஷூட் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க. ஷூட் தான் பண்ண போறான்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு பாக்ஸை உடைச்சு விட்டுறாங்க. அந்த பாக்ஸ்ல தேனி தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா தேனி கடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே தேன்மொழி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கூட இவங்க பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை ஒரு கப்பல் காப்பாத்தினாங்க பாத்தீங்களா, அந்த கப்பல் தான் இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பழி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஊர்லயே செட்டில்லாம் ஆயிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் டீமும் இந்த பகுதிக்கு வராங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறது தெரியுது. இவங்க ரெண்டு பேர் கொடூரமான முறையில கொல்லப்படுவாங்க அப்படின்றது ஹீரோக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். வேணும்ட்டே தான் லேட்டா வந்திருக்காரு போல. இந்த கேஸுக்காக தான் ஹீரோ வர வச்சிருப்பாங்க. இப்ப கேஸ் முடிஞ்சிருச்சுல, இவர் கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சல்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அஸ்திரம் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அவார்டை தான் இவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கேங் தான் ஹெல்ப் பண்ணதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க போல. இங்க தான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது யாரோ கையை பிடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, கையை பிடிச்ச நபர் இவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த தேன்மொழியோட அப்பாவை ஷூட் பண்றதுக்காக இவங்க கன்னை யூஸ் பண்ணாங்கல்ல, கன்னு சவுண்ட் கேட்டு இவர் கூட வந்தவங்க எல்லாம் வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா தலைவர் பேசட்டோன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பாங்க. சவுண்ட் கேட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. வரவங்களையும் காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த டேவிட் இருக்காருல்ல, வர எல்லாரையும் சரமரியா ஷூட் பண்றாரு. அதுல ஒருத்தர் மட்டும் பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா ஷூட் பண்ணவங்க எல்லாம் ஏதாவது கணக்குல சேர்க்கணும்ல, இவங்க எல்லாம் மாவோயிஸ்ட்ன்ற மாதிரி கேஸை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் அந்த நபர் கவனிச்சிருப்பாரு. மத்தவங்க கிட்ட சொல்லான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி ஓடி இருப்பாரு. அப்படி ஓடும் போது தெரியாதனமா ஹைட்டான பகுதியில இருந்து கீழே விழுந்திருப்பாரு. அதனால தான் இப்ப படுத்த படுக்கையா இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவனை காப்பாத்தாதீங்க சார், அவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சி கேட்டிருப்பாரு. அதனால தான் ஹீரோ தெரிஞ்சும் காப்பாத்தல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரேவதியை ஷூட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த டீமை சேர்ந்தவங்க ரேவதியும் கொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. இப்ப சில மாசம் கழிச்சு சிட்டில இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தேன்மொழிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் இப்ப தேன்மொழியை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. தேன்மொழியை படிக்க வைக்கலான்ற மாதிரி படிக்கலாம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப தேன்மொழி கொஞ்சம் மாடர்னா இருக்காங்க. ஒரு மால்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதிர் சைடு ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப தேன்மொழியை பாக்குறாரு. இவங்க தானே அவங்க அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாரு. அவங்களுமே பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பெருசா கண்டுக்காத மாதிரி கிராஸ் பண்ணி நடந்து போறாங்க. இவங்களுக்காக தான் எல்லாமே நடந்தது அப்படின்றது இவருக்கு தெரியும். ஆனா அதை பெருசா கண்டுக்காத மாதிரி இவரும் நடந்து போறாரு. இப்ப தேன்மொழி அந்த ஃபேமிலி கூட தான் இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.